உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, இன்றைய தினத்திலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சோழ நாட்டிலே நடுநாடு என்று ஒன்று இருக்கு. அந்த பகுதியிலே உள்ளவர் யாழ்ப்பாணர். யாழ்ப்பாணர் அவருடைய வாழ்க்கையிலே யாழிலே இசை மீட்டுவது, யாழிலே இசை மீட்டி ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வாசிப்பது, பாடுவது, இப்படி. இப்போது திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையிலே ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவர் திருஞான சம்பந்தர். அவர் அந்த நடுநாட்டு பகுதிக்கு செல்லும் பொழுது எதிர்க்க பாணர் வரவேற்றார். ஞானசம்பந்த பெருமானும் பாணரை வரவேற்றார். இரண்டு பேரும் சேர்ந்து பல சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று யாழிலே மீட்டி வாசித்தவர்கள். ஆகவே அது மட்டுமல்ல, கடைசி காலம் வரை கூட திருஞான சம்பந்தரோட ஒரு இருந்து ஐக்கியமானார். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாணர் மரபிலே வந்தவர். அந்த பாணர் மரபு முறைப்படி அவர் அந்த மரபுக்கே ஒரு வழிகாட்டுதலாக இருந்தவர். அது மட்டுமல்ல, அவர் சிவபெருமானின் அந்த பெருமைகளை எல்லாம், சிவபெருமானுடைய அந்த கீதங்களை யாழிலே மீட்டு வாசித்தவர். அவரை பற்றி திருஞான சம்பந்தருடைய சொற்பொழிவிலே அநேகமாக சொல்லியிருக்கிறேன். அதே போன்று சிறந்த முறையிலே வரலாற்றிலே பாணரை பற்றி, அவரது மனைவியின் பெயர் பார்த்திங்கன்னா மாதங்கி சூளாமணி. மாதங்கி சூளாமணி கூட இசையிலே வல்லவர், இனிய குரலிலே வாசிப்பவர்கள். இனிய குரலிலே வாசித்து இருவரும் கூட ஆலயங்களுக்கெல்லாம், சிவனாலயங்களுக்கெல்லாம் சென்று இந்த அம்மா சிறப்பாக குரல் வளம் மிக்கவங்க பாடுவாங்க, இவர் யாழிலே வாசிப்பார். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிலையிலே இருவருமே சோழ நாட்டின் ஸ்தலங்களை எல்லாம் பாடிவிட்டு மதுரை மாநகரை வந்தடைகிறார்கள். மதுரை மாநகரில் திரு ஆலவாய் என்ற திருக்கோயிலுக்கு வருகிறார்கள். திருக்கோயிலுக்கு அந்த ஆலயத்தின் முதல் வாசலிலே அவங்க அந்த காலத்து மரபுப்படி ஆலய பிரவேசம் அவங்களுக்கு இல்லை, அந்த காலத்து ஜாதி முறை. அதன் அடிப்படையில் என்ன செஞ்சார்னா, பாணர் ஆலய வாசலில் நின்று பல்வேறு விதமான ராகங்களை அந்த காலத்துக்கு ஏற்ற ராகத்தை வாசித்து கொண்டே இருக்கிறார். இதை மிக மனமகிழ்ச்சியோடு, அகமகிழ்ச்சியோடு கேட்ட சிவபெருமான் ஒரு விஷயத்தை செய்கிறார். என்னவென்றால், தொண்டர்களுடைய கனவிலே சென்று, எல்லாருடைய கனவிலே சென்று, நாளை காலை பாணரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே தொண்டர்கள்லாம் காலையில் எழுந்திருக்கிறாங்க. அப்போது நீலகண்ட பெரும்பாணரை அழைத்து சிவபெருமான் சன்னதியிலே இடுகின்றார்கள். இந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சார்ந்தவங்க ஆலய பிரவேசம் கிடையாது. அந்த ஆலய பிரவேசத்தை பிரவேசிக்க வைத்தவர் சிவபெருமான். இப்படி வந்தவுடனே ரொம்ப சிறப்பாக அவர் ஆடி பாடி மகிழ்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பான வகையிலே மதுரை மாநகர் முழுவதும் பல ஆலயங்களுக்கு இருவருமே, கணவன் மனைவி இருவருமே சென்று வாசிக்கிறார்கள், பாடுகின்றார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இறைவரை வணங்கி தொழுது மகிழ்ந்து கூடல் பெருமானுடைய புகழை யாழினில் அமைத்து ஆனந்தமாக பாடுகின்றார்.
அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய சிறப்பை பற்றி பாடுறாங்க. அந்தந்த செயலுக்காக பூமியாகிய தேரின் மீது நின்ற தன்மையை பாடுகின்றார். அப்போது சிவபெருமான் திரிபுரத்தை எரித்த அந்த பண்பையும் பாடுகிறார். யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்ட வரலாற்றையும் பாடுகிறார். காமனை எரித்த கதையும் அவர் யாழினே வாசிக்கின்றார், பாடுகின்றார். அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமாலுக்கும் பெருமானுக்கும் கூட அரியவராய் விளங்குகின்ற சிவபெருமான் அடியார்களுக்கு எளிமையாக காட்சியளிக்கின்ற நிலையும் பாடுகின்றார். இப்படி பாடும் பொழுது ஒரு திருஞான சம்பந்தருடைய பாட்டும் பாடுகிறார். மந்திரமாவதும் நீரு வானவர் மேலதும் நீரு சுந்தரமாவதும் நீரு சுந்தரமாவதும் நீரு துதிக்கப்படுவதும் நீரு தந்திரமாவதும் நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்வுமை பங்கன் செந்துவர் வாய்வுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இதையும் சிறப்பாக யாழிலே பாடுகின்றார். இப்படியாக பெரும்பாணர் தமது யாழினை அமைத்து சிவபெருமானுடைய உள்ளம் உருக இசையை சிவபெருமான் பார்வதி மகிழ தீன் தமிழிலே இசை பாடி திருவருள் பெறுகிறார் யாழ்ப்பாணர். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மதுரையை விட்டு பல சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று மிக சிறப்பான வகையிலே சிதம்பரத்தை வந்தடைகிறார்கள். சிவபெருமானை பாடுகின்றார்கள். அதன் பிறகு திருவாரூருக்கு செல்கின்றார்கள். திருவாரூருக்கு சென்று இதே போன்று வான்மீகநாதரை வணங்குகின்றார்கள். வான்மீகநாதனை இதே போன்று வணங்குகின்ற நேரத்திலே சிவபெருமான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார். அதே போன்ற அந்த காலத்து முறைப்படி ஆலயத்துக்கு முன்னே நின்று வாயிலை தாண்டி அவர் வாசிக்கின்றார். இதை கேட்ட அறிந்த சிவபெருமான் வடக்கு புறத்திலே ஒரு சிறப்பான வழியை ஏற்படுகின்றார். அந்த வழியின் மூலியமாக பாணர் உள்ளே வர வைக்கிறார். இதெல்லாம் அரிதான ஒரு செயல் அந்த காலத்தில். பெரும்பாணர் அந்த வழியே சென்று வான்மீகநாதரை மூலஸ்தானத்திலே சென்று வணங்குகின்றார். வணங்கி பரவசமடைகிறார். சிவபெருமானும் தம்முடைய அன்பான ஒரு இசைவாணரை, சாதாரண இந்த காலத்தில் சொல்லணும்னா குன்னக்குடி வைத்தியநாதன் அந்த யாழை சொல்லலாம். யாழ் என்பது கையாலை வாசிக்கக்கூடியது, குழல் என்பது வாயாலை வாசிக்கக்கூடியது. இந்த யாழை வாசிக்கின்ற இந்த பெரும்பாணரை பல்வேறு வகையிலே அவர்கள் அருள் புரிகிறார்கள். அது மட்டுமல்ல, முன்பு கூறியதை போன்று திருநல்லூர் பெருமணத்திலே அவருடைய கடைசி காலத்திலே திருஞான சம்பந்தர் அந்த ஜோதியிலே கலக்கிறார். கடைசி காலத்தில் அவரோடு சேர்ந்து இவரும் அந்த ஜோதியிலே கலந்து சிவனடி பெற்று சிவபெருமானுடைய திருநிலையை அடைகிறார். ஆனந்தமாக, அற்புதமாக. இந்த வகையிலே திருநீலகண்ட பெரும்பாணருடைய புராணத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததொரு சிவனடியார்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.